சரவணபவ. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதற்படை வீடாக திகழ்வது மதுரைக்கு அருகில் உள்ள திருப்பரங்குன்றம். திருப்பம் தரும் திருப்பரங்குன்றம் என்று போற்றப்படும் இந்த தலம் வெறும் ஆன்மீக தலம் மட்டுமல்ல, வரலாற்றின் மிகப்பெரிய பொக்கிஷம். இன்று நாம் இந்த வீடியோவில் இக்கோயிலின் புராண வரலாறு, குடைவரை சிறப்பு மற்றும் இதுவரை நீங்கள் அறிந்திராத சில ரகசியங்களை பார்க்கப் போகிறோம். புராணங்களின்படி முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்த பிறகு தேவர்களை காத்ததற்காக இந்திரன் தனது மகளான தெய்வ யானையை முருகனுக்கு திருமணம் செய்து கொடுக்க விரும்பினார். அந்த தெய்வீக திருமணம் நடைபெற்ற இடமே இந்த திருப்பரங்குன்றம். இது முருகப்பெருமான் அமர்ந்த நிலையில் மணக்கோலத்தில் காட்சியளிக்கும் ஒரே தலம். இங்கே முருகனுக்கு அபிஷேகம் செய்யப்படுவதில்லை, அவரது வேலுக்கு மட்டுமே அபிஷேகம் செய்யப்படுவது ஒரு தனிச்சிறப்பு. இக்கோயில் 8ஆம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னர்களால் ஒரு மிகப்பெரிய பாறையை குடைந்து உருவாக்கப்பட்டது. இது ஒரு குடைவரை கோயில். இங்கே விந்தையான ஒரு விஷயம் என்னவென்றால், மூலவர் சுப்பிரமணிய சுவாமி பாறையிலேயே செதுக்கப்பட்டுள்ளார். மேலும் இங்கே சிவன், விஷ்ணு, விநாயகம், துர்க்கை என 5 தெய்வங்களும் ஒரே குடைவரையில் காட்சியளிக்கின்றனர். சைவமும் வைணவமும் இணைந்த அற்புத தலம் இது. மதுரை தமிழ் சங்க புலவர் நக்கீரர் சிவபெருமானுடன் வாதம் செய்த பிறகு தனது சாபம் நீங்க இங்குள்ள குகையில் தவம் செய்தார். அப்போது ஒரு பூதம் அவரை சிறைபிடித்தது. முருகப்பெருமான் நேரில் வந்து அந்த பூதத்தை அழித்து நக்கீரரை காத்ததாக கூறப்படுகிறது. நக்கீரர் பாடிய திருமுருகாற்றுப்படை இத்தலத்தின் பெருமையை இன்றும் பறைசாற்றுகிறது. கிபி 773ஆம் ஆண்டு கல்வெட்டுகள் இக்கோயிலின் பழமையை பற்றி பேசுகின்றன. பாண்டியர்களுக்கு பிறகு நாயக்க மன்னர்கள் இக்கோயிலுக்கு பல திருப்பணிகளை செய்தனர். குறிப்பாக வீரப்ப நாயக்கர் கட்டிய ராஜகோபுரம் மற்றும் திருமலை நாயக்கர் அமைத்த மண்டபங்கள் இக்கோயிலின் கம்பீரத்தை அதிகரிக்கின்றன. மலையைச் சுற்றி சமணர் படுக்கைகளும் இங்கே காணப்படுகின்றன. இது இத்தலம் சங்க காலத்திலிருந்தே முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதற்கு சான்று. இங்கே சித்திரை திருவிழா மற்றும் கந்த சஷ்டி மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஆனால் எல்லாவற்றையும் விட பங்குனி உத்திரத்தில் நடைபெறும் முருகப்பெருமான் தெய்வ யானை திருக்கல்யாணம் உலக புகழ் பெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து திருமணத் தடையை நீக்க வேண்டிக் கொள்கின்றனர். வரலாறு, பக்தி, கட்டிடக்கலை என அத்தனையிலும் சிறந்து விளங்கும் திருப்பரங்குன்றம் முருகனை ஒருமுறையாவது தரிசிப்பது நம் வாழ்வின் பெரும் பேறு. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு ஆரோகரா.